கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் சீனில் சிவபாலன் ஓடி வந்து பாக்கியத்துக்கிட்ட நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. அம்மா பார்த்தீங்களா, அத்தான் நம்ம அக்கா எல்லாம் ஃபோட்டோவில் எப்படி இருக்காங்க பாருங்கள், குடும்பமாக சூப்பராக வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்ல அதை வாங்கி பாக்கியம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா எவ்வளோ அளவாக இருக்கே பிள்ளைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு சௌந்தரபாண்டி வராங்க. பாத்தியாக்கா எண்ணத்தை வச்சு சந்தோஷமாக பல்ல காமிச்சு இழிச்சிக்கிட்டு இருக்கா பாரு, இப்போ பாரு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் நியூஸ் பேப்பரை பிடிங்கி பார்க்க அவங்க பேட்டி கொடுத்து ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தது சௌந்தரபாண்டி கோவம் வந்துடுது. ஆமாம் இதைத்தான் பல்லு அழிச்சு வெக்கம் கட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காக்கோ அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்னவா நான் பாட்டுக்கு என் பிள்ளைய போட்டால பார்த்து ரசிக்கேன், என் மருமகனை பார்க்கேன், உங்களுக்கு தான் இவ்வளோ பிடிக்காதுல்ல, என்னமோ அவங்கள உடச்சு விட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் என்ன நீங்கள் அந்த வேலையை போய் பாருங்கள் நாங்கள் பாட்டுக்கு பார்க்கோம் அப்படின்னு சொல்ல, ஆமடி நான் சொல்லத்தான் செஞ்சேன், என் மகன் வந்துட்டு என் பேச்சை கேட்டுட்டு எப்படி இருந்தா, இப்போ அவனே வந்துட்டு பொண்டாட்டி தாசனா மாற்றி வச்சதானே நீ, என் பேச்சை கேட்காம அந்த வீட்டுக்கு போனால, இப்போவே நான் சொல்கிறேன் அவனை நிம்மதியாக வாழ விடவே மாட்டேன், எப்படி ஒன்றா சந்தோஷமாக வாழ்கிறாங்க நான் பார்த்துடுறேன், அவங்க வாழ்க்கையவே நான் பாழாக்கிடுவேன் சீரழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை அப்படியே டாருன்னு கிழிச்சு எறிகிறாங்க. இப்படி போடுற தம்பி வர வர இவங்களுக்குலாம் குளிர் விட்டு போயிடுச்சு, நீ யாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா நின்று கதறிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு பாக்கியம் அறிவு கட்ட மனுஷன் கூறுகட்ட ஆளு எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா பாரு கிறுக்கு பையன் அப்படின்னு சொல்ல, விடுமா இவர் தான் கிறுக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வேற சொல்ல, பாருடா பாரு என்னைய அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒன்றா இருப்பாங்களாக்கும், நான் செய்ய போகிற வேலையில் குடும்பமாக செதறி ஒன்றா இல்லாமல் ஆக போகிறாங்க, அப்போது இந்த சௌந்தரபாண்டி யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்க, என்ன அப்போ லேசாக நினைக்கிறீங்கல்ல, பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, என்னத்தையோ பண்ணி தொலைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் சிவபாலனும் அப்படியே முறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அடுத்து அந்த திக்க வெங்கடேசன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எரிச்சல் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துக்குள்ள வந்தது ஒற்றுமையா இருக்க சந்தோஷமா இருக்க நினைச்சிங்களா, இந்த குடும்பத்தை அக்கா பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், ரத்னா என் பேச்சை கேட்காம உங்க நொண்ணன் தான் வேணும்னு வந்தே இல்லை, உன் வாயாலே இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போக சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு, அங்க போய் நீ என் காலு கீழே தாண்டி இருக்க போற, இந்த போட்டோவை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு மாதிரி இருக்கு அதை வச்சு குத்தி கிழிச்சு அப்படியே டர்ன்னு கிழிச்சு மூட்டை முடிச்ச மாதிரி அங்க வந்து எரிஞ்சிட்டு கோவத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருக்கு.